திமுக தொண்டர்களை குஷிப்படுத்தவே முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவை விமர்சனம் செய்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தாங்கள் கருத்து சொல்வது சரியில்லை என்றும், எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் பணியை சரியாக செய்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளது என்று கூறிய அவர், திமுகவுக்கு டெல்டா மாவட்ட மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் கூறினார். தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்லுவார். எங்க பொதுச் செயலாளர் போற இடங்கள்லாம் என்னத்த சொல்றாரு, நாங்க யாருக்கு அடிமை இல்லை, நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அண்ணா திமுக யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. புரட்சி தலைவரும் அப்படித்தான், புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படித்தான், இன்னைக்கு எடப்பாடியாரும் அப்படி இதே மாதிரி தான். நாங்க யாருக்கும் பணிந்து போறவும் கிடையாது. நாங்க மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம். அதான் களப்பணியாற்றுறாரு, களப்பணிக்கு போறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. நாங்க மக்களுக்காக செய்யல, மக்களுக்காக குரல் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் சும்மா முதலமைச்சர் அதை மறைப்பதற்காக, தொண்டர்கள் மத்தியில் அதை மறைப்பதற்காக அவர் பேசுறாரு.